சென்னை ஸ்பீட் நியூஸ். கராத்தே மாஸ்டர்களிடம் ஏற்பட்டுள்ள பாகுபாடுகளை கலைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி அற்புதமான தற்காப்பு கலையான கராத்தேவின் பயன்களை ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாளைய தலைமுறையினருக்கும் ஏற்படுத்துவதற்காக சென்னையை தலைமையிடமாக கொண்டு 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம். பொதுவா சங்கம்னாலே அமெரிக்கா, ஐரோப்பியா, மற்ற ஏழைய நாடுகள்ல தான் இருப்பாங்க. அங்கதான் எங்க மாஸ்டருக்கு போய் உறுப்பினர்களா சேருவாங்க. ஆனா ஒரு இந்தியன் என்ற முறையில் ஒரு தமிழர் தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சங்கத்தை துவங்கி வெறும் 5 கால ஆண்டில் 55 நாடுகளில் உறுப்பினரை கொண்டு உலகில் ஒரு மாபெரும் கராத்தே சங்கமாக நாங்கள் உருவெடுத்து ஐரோப்பிய, ஜப்பானிய சங்கங்களுக்கு எதிராக ஒரு வலுவான நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் சங்கத்தை தொடங்கியது வெறும் எங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு மட்டும் நன்மை பயக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, மாறாக நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த சங்கத்தை நாங்கள் துவங்கினோம். நம் முன்னோர்கள் இந்த அற்புதமான பூமியில் நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தையும் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருந்தனர். கடந்த சில தசாப்தங்களாக அந்த பாதுகாப்பு குறைந்து இன்று ஒரு தனி மனிதனின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது வளர்ந்த நாடுகள் மட்டுமல்ல, வளர்ந்து கொண்ட நாடுகளுக்கும் சேர்த்துதான். அண்மையில் நடந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலின் போது டொனால்டு டிரம்புக்கு எதிராக நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இங்கு தனி மனிதரின் பாதுகாப்பு என்பது நம் நாட்டில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் நாங்கள் தான் பெரியாரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது. இதனை நம்முடைய தற்காப்பு கலையான கராத்தே கொண்டு எவ்வாறு சரி செய்யலாம் என்று நாங்கள் ஆலோசித்த போது எங்களுக்கு தோன்றிய விஷயத்தை நான் இன்று உங்களுக்கு பகிர இருக்கிறேன். தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு உலகம். ஆனா தனி மனிதனோட பாதுகாப்புங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு. எல்லை பாதுகாப்பு படை, இராணுவம், மத்திய மாநில அமைச்சரவை, மாவட்ட நிர்வாகம் என பல கட்டங்களாக பல அடுக்குகளாக பாதுகாப்பு அரசாங்கம் செய்தாலும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் கொலை, கொள்ளை, தீவிரவாத தாக்குதல், கற்பழிப்பு போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று நிறைய போலீஸ் ஸ்டேஷன், நிறைய நீதிமன்றங்கள், நிறைய சிறைச்சாலைகள் பெருகிக் கொண்டேதான் போய் கொண்டிருக்கின்றன மக்களை பாதுகாப்பதற்கு. ஆனாலும் நாம் நம் மனதில் நமக்கு பாதுகாப்புக்கு தேவையான விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு இந்த தற்காப்பு கலையை இலவசமாக பயிற்றுவிக்க எங்களுடன் 5000க்கு மேற்பட்ட கராத்தே மாஸ்டர்கள் இணைந்துள்ளனர். முதல் கட்டமாக இந்த தற்காப்பு கலையை இலவசமாக தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், குஜராத், கோவா, பாண்டிச்சேரி ஆகிய 9 மாநிலங்களிலும் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். இந்த இலவச தற்காப்பு கலையை பயிற்சிக்கும் எங்களுடைய கராத்தே மாஸ்டர்களுக்கு மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய தற்காப்பு கலை பயிற்சியாளர் சான்றிதழ்களுடன் நாங்கள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பு மட்டும்தான் நாங்கள் பொதுமக்களிடமும் அரசிடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்திருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், நிருபர்களுக்கும், கேமராமேன்களுக்கும் உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.